புதுச்சேரி அரசு காவல்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள உதவி ஆய்வாளர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் 10/3/2026 அன்று நடைபெற்றது. அதில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே. கைலாஷ்நாதன் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ. நமச்சிவாயம் அவர்கள், தலைமை செயலர் திரு சரத் சௌஹான் அவர்கள், காவல்துறை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங் அவர்கள், உள்துறை கூடுதல் செயலர் திரு கேசவன் அவர்கள், காவல்துறை துணை இயக்குனர் திரு சத்யசுந்தரம் அவர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் விழாவில் கலந்து கொண்டனர். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏனென்று சொன்னால், காவல்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு 2021 ஆரம்பித்து இன்றைக்கு 2026 வரையிலே இன்றைக்கு காவல்துறையில் இருக்கின்ற அத்தனை காலி பணியிடங்களும் இன்றைக்கு நிரப்பப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு சில பதவிகளை தவிர மீது அத்தனை பதவிகளும் இன்றைக்கு நிரப்பப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறையில் என்னென்ன வகையிலே மாற்றங்களை கொண்டு வர முடியுமோ அத்தகைய மாற்றங்களை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய காவல்துறை சார்பாக அவற்றை எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்த்தோமேயானால், இந்த காவல் உதவி ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட இந்த பணியானது 15 ஆண்டுகள் நிரப்பப்படாமல் காலியாக இருந்த பணிகள். அப்படி நீண்ட காலம் நிரப்பப்படாமல் இருந்த இந்த பணியை இன்றைக்கு நிரப்புவதற்கு அத்தனை முயற்சிகளும் எடுத்து எப்படியாவது நாம் தேர்தல் தேதி அறிவிக்கின்ற ஒரு சூழலில் இருக்கின்ற காலகட்டத்திலும் கூட அதற்கு முன்னதாக அவர்களுக்கு பணி ஆணை வழங்கிவிட வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த விழாவை நாம் இங்கே ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட 58 உதவி ஆய்வாளர்கள் இன்றைக்கு பணியாணை பெற இருக்கின்றீர்கள். இப்படி நம்முடைய காவல்துறையிலே பல்வேறு விதமான நடவடிக்கையை இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு, அதே போல போதைப் பொருள் கட்டுப்பாடு, சைபர் கிரைம், போக்குவரத்து நெரிசல், இப்படி பல்வேறு விதமான எல்லா வகையிலும் நம்முடைய காவல்துறை ஒரு சிறப்பான முன்னெடுப்பை நாம் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் இன்றைக்கு காவலர்கள் காலி பணியிடங்களை எல்லாம் நிரப்பப்பட்டு ஊர்காவல் படையை சார்ந்தவர்கள் இன்றைக்கு நிரப்பப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி அத்தனை நிகழ்வுகளும் இன்று சிறப்பான முறையிலே நம்முடைய அரசாங்கத்தால் இன்னைக்கு நிரப்பப்பட்டு அத்தனை பணியாணைகளும் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. நம்முடைய காவல்துறை மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கின்ற அத்தனை துறையில், புதிய மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை துறைகளிலும் எந்தெந்த துறையில் இருக்கின்ற காலி பணியிடங்களை எல்லாம் இன்றைக்கு தகுதியின் அடிப்படையிலே இன்றைக்கு அவர்களுக்கு எல்லாம் வழங்குகின்ற இந்த நிகழ்வை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. ஏதோ இன்றைக்கு வேலை வாய்ப்பு மட்டும் குறிக்கோளாக கொண்டு இந்த அரசு செயல்படவில்லை. இந்த அரசானது மக்கள் நல திட்டங்களிலே ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொடுக்க முடியுமோ அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல அரசு ஊழியர்களுக்கு உரிய திட்டங்கள், அதே போல இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய அடிப்படை தேவைகள், மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள், ரோடு வசதி, மின்சார வசதி, குடிதண்ணீர் வசதி, இப்படி எல்லா நிலைகளிலும் இந்த அரசாங்கம் நம்முடைய மக்களுக்கு தேவையான திட்டங்களை இன்றைக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்களுடைய பணி இன்றைக்கு காவலராக நம்முடைய மக்களை, புதுவை மாநில மக்களை பாதுகாக்கின்ற ஒரு உன்னத பணியிலே நீங்கள் எல்லாம் பணியாற்றப் போகின்றீர்கள், சேவையாற்றப் போகின்றீர்கள், கடமையாற்றப் போகின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் நாம் அனைவரும் இந்த மக்களுக்காக சேவையாற்றுவதற்காக வந்தவர்கள்.
அந்த நிலைமையை உணர்ந்து நம்முடைய புதுவை மாநில மக்களுக்கு அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு, அமைதியாக வாழ்வதற்கு நாம் அனைத்து வகையிலும் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படி அந்த மக்களுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நாம் அனைவரும் இந்த நேரத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய காவல்துறை நம்முடைய சிறப்பான ஒரு துறையாக இன்றைக்கு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே பணியாணை பெற இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். காவல் உதவி ஆய்வுகளுக்கான பணி இங்கே வழங்க இருக்கிறது. இதில் குறிப்பாக நான் 58 பேர் இன்றைக்கி 70 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க, 58 பேர் கொடுக்க போகிறாங்க. இதில் எனக்கு ஒரு பெருமையான நிகழ்வுனா என்னுடைய தொகுதியை சேர்ந்த 8 பேர் இதில் உதவி ஆய்வாளராக பணியாணை பெற்றிருக்கிறார். அவங்க அத்தனை பேருமே மிகவும் ஏழ்மையான நடுத்தர குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது மிக்க மகிழ்ச்சியான ஒரு 10% மேலாக என்னுடைய தொகுதியில் இந்த உதவி ஆய்வாளர் பணிக்கான பணியினை பெற்ற அத்தனை உதவி ஆய்வாளர்கள் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ஒட்டுமொத்தமாக 70 பேர் சொன்னாலும் என்னுடைய தொகுதியை சார்ந்த 8 பேருக்கும் சிறந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு காவல் ஆய்வாளர் துணை ஆய்வாளர் பெற இருக்கின்ற அத்தனை நல்லவங்களுக்கும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவல்துறையில் இது ஒரு மிக முக்கியமான நாள். பல ஆண்டுகளாக இந்த உதவி ஆய்வாளர்கள் பணி நிரப்பப்படுமா அப்படி ஒரு கேள்விக்குறியோடு பல ஆண்டுகளாக இருந்த ஒரு பணியிடம் இப்பொழுது நிரப்பப்பட்டு இருக்கின்றது. உதவி ஆய்வாளர்கள் பணியிடம் இது ஒரு மகிழ்ச்சியான விழா, பணியாணை வழங்குகின்ற விழா. மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கறதுன்றது, அரசு வேலைன்றது அவங்களுக்கு மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி. குறிப்பாக காவல்துறை அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. பாதுகாப்பினை, மக்களுடைய பாதுகாப்பினை உறுதி செய்கின்ற ஒரு துறை காவல்துறை. அதற்கு முழுமையான பணியிடங்கள் அத்தனையும் நிரப்பப்பட வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாகும். காவல்துறை இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டு இருக்கின்றது சொன்னால் காவல்துறை பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ புதுச்சேரியில் குற்றங்கள் குறையும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நம்முடைய காவல்துறை சார்ந்து எப்பொழுதுமே புதுச்சேரி ஒரு பெருமை உண்டு. குற்றங்களை குறைப்பதில் மிகுந்த கவனமாக இருப்பார்கள். குற்றங்கள் அதனை விரைவாக கண்டுபிடிப்பது மிக முக்கியமான எல்லோரும் பாராட்டப்படுகின்ற ஒன்றாக இருப்பதை காண முடியும். நம்முடைய மத்திய அரசு அதனை பாராட்டியிருக்கின்றது. பல சமயங்களில் மத்திய அரசு அதனை பாராட்டியிருக்கின்றது. நம்முடைய குற்றங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி அந்த குற்றங்களை கண்டுபிடித்து அதனை விரைவாக தண்டனை வழங்குவதிலும் நம்முடைய காவல்துறை சிறந்து விளங்குவதை நாம் நன்றாக அறிவோம். அப்படி காவல்துறையானது மிக மிக முக்கியமான ஒரு துறை. நம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பினை கொடுக்கின்ற ஒரு துறை. மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அதனால் இந்த துறையை மிகவும் சீராக சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பது நம்முடைய அரசனுடைய ஒரு எண்ணம். அதுக்கு தேவையான இப்பொழுது தொழில்நுட்ப வளர்ச்சி, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் புதிய வகையான குற்றங்கள் உருவாகி வரும்பொழுது அதனை விரைவாக கண்டுபிடித்து அதுபோன்ற குற்றங்கள் வராமல் இருப்பதற்குரிய நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டுமோ அதனை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாகும். அதிலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதெல்லாம் பார்க்கலாம், நீங்கள் நம்முடைய துறைகளில் பணிக்கு வருகின்ற பணியாளர்களை பார்க்கலாம். மிகவும் உயர்கல்வி பெற்றவர்களாக, ஒரு நல்ல கல்வி பெற்றவர்களாக இருப்பதை நான் பார்க்கணும். இங்கே கூட பார்த்தீங்கன்னா பிடெக் முடித்தவங்க அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பிடெக் முடித்தவங்க நம்மகிட்ட 20 பேர் இருக்காங்க. பிடெக் படிச்சுட்டு வந்தவங்க இது மாதிரி நல்ல கல்வி, இப்போ நல்ல மற்ற ஏனைய எம்காம், எம்சிஏ இது மாதிரி படித்துவிட்டு வருகின்ற இளைஞர்கள் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி நல்ல கல்வி பெற்று வருகின்ற, உயர்கல்வி பெற்று வருகின்ற நீங்கள் இது போன்ற பொறுப்பான பதவியில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். உதவி ஆய்வாளர் என்பது மிக முக்கியமான பணி. உதவி ஆய்வாளர் என்பது மிக முக்கியமான ஒரு பணி. என காவல் நிலையங்களை பராமரித்து காவலை சிறந்த நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் உதவி ஆய்வாளர்கள். ஆனால் நீங்கள் பயிற்சியினை பெறுகின்ற பொழுதே மிக உறுதியோடு சிறப்பாக பயிற்சியினை பெற்று மக்களுக்கு பாதுகாப்பினை உறுதி செய்கின்ற அளவில் உங்களுடைய பணிகள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய
எண்ணமாகும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப நாளாக எங்களுடைய கவர்மெண்ட்டில் இருக்க நம்முடைய மைதானத்தில், காவல்துறையுடைய மைதானத்தில் எந்த சத்தமும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு சமயத்தில் நான் வந்து கவலைப்பட்டது உண்டு. ஏன்னா அங்கே தான் பயிற்சி கொடுக்கப்படும், அங்கே தான் பயிற்சி எடுத்துக்கொள்வார் நம்முடைய காவலர்கள்லாம், உதவி ஆய்வாளர்கள் அங்கே தான் பயிற்சி எடுத்துக்குவாங்க, அது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ தினமும் பயிற்சி கொடுக்கப்படுகிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கவர்மெண்ட் காவல் நிலையத்திலே, காவலருடைய அந்த குடியிருப்பில் உள்ள மைதானத்தில். அப்படி என்று சொன்னால் நம்முடைய காவல்துறை சிறந்த முறையில் பணியாற்றுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய அரசால். அதனால் நீங்கள் அனைவரும் பொறுப்போடு பயிற்சியினை பெற்று இப்பொழுது பணியானை பெற இருக்கின்ற உதவி ஆய்வாளர்கள் வெகு நாட்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா வழக்குகள், நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் இவற்றையெல்லாம் முடித்து இன்று உங்களுக்கு தேர்வு வைத்து பணியானை வழங்கப்பட இருக்கின்றது. அதனால் சிறந்த முறையில் பயிற்சி எடுத்து நல்ல முறையில் மக்களுக்காக பணியாற்றி நல்ல பெயரினை பெற வேண்டும். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கின்றது, நன்றாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, இப்போ காவலர்கள் கூட சில மாதங்கள் முன்பு பணியானை வழங்கப்பட்டது. அவர்கள் எல்லாம் சிறந்த முறையில் பணியாற்றி நம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பினை கொடுத்து அவர் மகிழ்ச்சியோடு வாழ சிறப்பாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த அரசு எப்பொழுதும் மக்களுக்கான அரசு, மக்களுடைய அரசு, மக்களுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துகின்ற அரசு, மேலும் மேலும் சிறப்பாக செயல்படுத்தும் என்பதையும் கூறி வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி மக்களின் பாதுகாப்பு வரலாற்றில் இன்னும் ஒரு புதிய சாப்டர் நாம் இன்று தொடங்குகிறோம். பணி ஆணை பெறும் மகிழ்ச்சியில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நிர்வாகத்தை வெளிப்படுத்தும் மகிழ்ச்சியில் நாங்கள் இருக்கிறோம். இது வெறும் நிர்வாக நடவடிக்கை மட்டுமல்ல, நான் மக்களை காப்பேன் என்று நீங்கள் எடுக்கப் போகும் உறுதியின், அர்ப்பணிப்பின் முதல் படி. ஏனென்றால் ஒரு காவல்துறையில் சேரும் போது சட்டம் ஒழுங்கை காக்கும் பொறுப்பை அவர் ஏற்கிறார். சமுதாயம் அமைதியாக நிம்மதியாக இருக்கிறது என்றால் அதற்கு காவல்துறையின் அர்ப்பணிப்பு தான் காரணம். இந்த சென்டென்ஸை பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்பவுமே சொல்லுவார். அதான் இங்கே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். சமுதாயம் அமைதியாக நிம்மதியாக இருக்கிறது என்றால் அதற்கு காவல்துறையின் அர்ப்பணிப்பு தான் காரணம். திறமையான இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற உறுதியோடு இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. அதுவும் நியாயமான வெளிப்படையான முறையில். காவல்துறையில் மட்டும் சப் இன்ஸ்பெக்டர்ஸ், கான்ஸ்டபிள்ஸ், ஹோம் கார்ட்ஸ் காலிப்பணி இடங்களை நேரடியாக நிரப்பப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நான் இதே மேடையில் 112 காவலர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினோம். தற்போது 58 உதவி ஆய்வாளர்களுக்கு பணி ஆணை வழங்குகிறது. இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா, த டிரான்ஸ்பேரண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் அவர் செலெக்ஷன். உதாரணமாக மீனவர்கள் மத்தியிலிருந்து எப்பயுமே ஒரு ரெப்ரசன்டேஷன் வரும். சார், நாங்கள் ஓபிசிலேருந்து எங்களை எம்பிசி மாற்றுங்க, அப்போ தான் எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு. ஆனால் போன வாரம் நான் நல்லபாடு வில்லேஜுக்கு போயிருந்தேன். அங்கிருந்து ஒரு மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு எஸ்ஐயாக செலக்ட் ஆகியிருக்கிறார். காரைக்கால் போயிருந்தேன், கிளிஞ்சல் மேடு, அங்கிருந்தும் ஒரு எஸ்ஐ இன்னைக்கு செலக்ட் ஆகியிருக்கார். அப்போ இந்த 58 4 பேர்கள், ஒன்று கணபதி செட்டிக்குளம், இன்னும் வைத்தியக்குப்பம், அப்படி 4 பேர்கள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இது காட்டுகிறது how transparent has been the procedure of selecting sub inspectors in this year. அதுவும் 15 வருஷத்துக்கு அப்புறமாக இந்த ரெக்ரூட்மெண்ட் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு எடுத்து வரும் முயற்சியால் இப்படி பல்வேறு துறைகளில் காலியாக இருந்த சுமார் 5000 பதவிகள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக நிரப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ப்ரொமோஷன்ஸ், ஸ்பெஷல் கிரேட் ப்ரொமோஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு வேலை பெற முடியாத இளைஞர்களுக்கு ஜாப் மேளா நடத்தி அதன் மூலமாக சுமார் 2000 பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது. இந்த 5000 அல்லது 2000 என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல. இது அந்த குடும்பங்களின் நம்பிக்கை,
சமுதாய மேம்பாட்டிற்கான ஒரு கருவி. மக்களின் நம்பிக்கையை பெறுவதுதான் ஒரு நல்ல நிர்வாகத்தின் அடையாளம். இந்த உண்மையை புரிந்து கொண்டு இந்த அரசு செயல்படுகிறது. புதுச்சேரி காவல்துறை ஒரு பெருமைக்குரிய அமைப்பு. அதன் செயல்பாடு தேசிய அளவில் பாராட்டப்படுகிறது. காவல் பணியில் மட்டுமல்ல, இயற்கை பேரழிவுகள், பொதுமக்கள் ஆர்ப்பாட்டங்கள், அவசர நிலைகள், குற்றவியல் விசாரணைகள், எந்த சூழ்நிலையில் காவல்துறை தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து வருகிறது. புதிதாக பணியில் சேரும் நீங்கள் அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். ஒரு காவல் அதிகாரியின் சீருடை என்பது வெறும் துணி அல்ல, அது ஒழுக்கத்தின் அடையாளம், நம்பிக்கையின் அடையாளம். அந்த சீருடை அணியும் போது நீங்கள் உங்கள் சொந்த விருப்பங்களை மறந்து சமுதாயத்தின் நலனை முன்னிறுத்த வேண்டும். நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் எளிதாக இருக்காது. நவீன உலகில் குற்றங்கள் புதிய வடிவங்களை எடுத்து வருகிறது. தினமும் நியூஸ் பேப்பர்ஸ், டெலிவிஷன், சோசியல் மீடியாக்களில் பார்க்கிறோம். இணைய குற்றம், பொருளாதார மோசடி, சமூக வலைதளத்தில் தவறான தகவல், இவை அனைத்தும் காவல்துறைக்கு புதிய சவாலாக உருவாகின்றன. நீங்கள் அறிவு ஆற்றலுடன் தயாராக இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பத்தாரின் தியாகத்தை நான் இந்த மேடையில் நினைவு கூற விரும்புகிறேன். ஒரு காவல் அதிகாரியின் வாழ்க்கை நேரத்திற்கு கட்டுப்பட்டது அல்ல. பண்டிகை நாட்கள், குடும்ப நிகழ்ச்சி, இன்னும் பல நேரங்களில் நீங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து விலகி கடமையில் ஈடுபட வேண்டி இருக்கும். அந்த தியாகத்தை புரிந்து கொண்டு உங்களை ஆதரிக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு புதுச்சேரி மக்கள் சார்பாக நான் என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். காவல்துறையின் உண்மையான பலம் மக்களின் நம்பிக்கை தான். மக்கள் உங்களை பார்த்தால் பயப்படாமல் நம்பிக்கையோடு அணுக வேண்டும். அதற்காக உங்கள் நடத்தை, உங்கள் பேச்சு, உங்கள் அணுகுமுறை எல்லாம் மனித நேயத்தோடு இருக்க வேண்டும். கடுமை தேவைப்படும் இடத்தில் கடுமையாக இருங்கள், கருணை தேவைப்படும் இடத்தில் கருணையோடு இருங்கள். இன்று நீங்கள் பெறும் பணியானே ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட் அல்ல. நான் நாட்டை பாதுகாப்பேன், மக்களை காப்பேன், சட்டத்தை மதிப்பேன் என்று உங்கள் மனதிற்குள் நீங்கள் எடுக்கும் ஒரு உறுதிமொழி. அன்பானவர்களே, நீங்கள் இந்த வேலை பெறுவதற்கு பல ஆண்டுகள் உழைத்திருப்பீர்கள். எக்ஸாம், பிசிக்கல் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ என பல கட்டங்களை கடந்து இங்கே வந்து இருக்கிறீர்கள். உங்கள் உழைப்பை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோடு உங்களை பார்த்து என் மகன் ஒரு போலீஸ் அதிகாரி என்று பெருமையாக சொல்ல வேண்டும். குழந்தைகள் உங்களை பார்த்து நான் வளர்ந்து வந்தால் காவல் அதிகாரியாக ஆக வேண்டும் என்று கனவு காண வேண்டும். ஏனென்றால் வளரும் தலைமுறைக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடல் ஆக புதுச்சேரி மாநிலம் அமைதியான வளர்ச்சி அடைந்த மாநிலமாக உருவாகிறது என்றால் அதற்கு சட்டம் ஒழுங்கு உறுதியாக இருக்க வேண்டும். அந்த அடித்தளத்தை வெளிப்படுத்துவது நீங்கள்தான். பணியாணை பெறும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மொத்தம் 58 உதவி ஆய்வாளர்களுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் பணி ஆணைகளை வழங்கினார்.